குடத்தை தான் மாட்டிக்கிட்டு வரணும். இதுக்கு மீறி மாட்டணும்னா நான் குடம்பை பார்த்து வாயை அறுத்து விட்டு அதுக்கப்புறம் தான் மாட்டணும். நான் உன்னை யாரையா இங்கே பார்க்க சொன்னது? நீ என்னையா நீ இங்கேவே பார்த்துக்கிட்டு இருக்க? வர என்ன கூட்டம்லாம் அங்கே போய் உட்காந்துருக்கீங்க? சரி 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 இருக்கட்டும். நீங்கள் வீட்டிலே இந்த நாடகம் பார்த்தாலும் நான் அதை பற்றி வருத்தப்பட மாட்டேன். ஆமாம், ரொம்ப சந்தோஷம். அண்ணே நல்லா இருக்கீங்களா? உங்களையெல்லாம் சந்திச்சு ரொம்ப நாளாச்சு. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி இருக்கட்டும். எல்லாமே கொண்டு வந்தாச்சுல? இருக்கட்டும். அப்புறம் அப்பா நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். இந்த அரண்மனைக்கு அவர் தான் காவலாளி. இந்த அருவாமனை இல்லையா, அரண்மனை. இந்த அரண்மனைக்கு அவர் தான் காவலாளி. எங்களெல்லாம் கேட்டியே, நம்ம தம்பியை கேட்கவே இல்லையே. யாரு? இவரையா? இவரை கேட்கவா? அவரை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் தான் என்னை வந்தவனே நல்லா இருக்கியான்னு கேட்டுட்டாரு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு மாரி கேட்டாலும் மிருதம் கட்டி விட்டு என் மண்டையை உடைப்பாங்க. இது தேவையா நமக்கு? அப்பா மிருதங்காரே நல்லா இருக்கியாப்பா? நீ என்ன ஃபேனை கொண்டு போய் அதில் கோர்த்து விட்டு வச்சுக்கிட்டு இருக்க? இல்லை வேணாம். பார்த்தீங்களா, இப்படிதான் பேசுவாப்புல. ஆனால் தான் நான் பேசுறதில்ல. அங்கிட்டு அவர் வாத்தியாரும் அப்படித்தான், இந்த பையனும் அப்படித்தான். 2 பேருமே அப்படித்தான். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷம். அண்ணே நல்லா இருக்கேன்ல? போலாமா? நான் ரெடியாக இருக்கேன். நீங்களாம் ஜாலியாக இருக்கீங்களா? நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீ ரெடியாக இருப்பையா? நீ இருப்பேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். பாவம் அவர்னால எல்லாம் முடியாது. அவரே நீ மேற்கொண்டு உசுப்பேத்திக்கிட்டு இருக்க பத்தியா இல்லையா? ஏ ஆத்தா அதோரமா வரியா உங்க கூட தான் வர்றாப்புல, என்னை பின்னாடி கூப்பிடுறாப்புல. ஒரு தப்பா தாங்க பாடிக்கிட்டு இருக்காப்புல. ஐயா நான் இப்ப பாடுறேன் பாருங்க. அவர் பாடுவார் பாருங்க. நான் ஒரு முன்னாடி நீ வய பின்னால பாட்டுல உள்ள மாதிரி தான் நான் பாடுறேன். அவர் என்னை வாமா வாமான்னு கூப்பிடுறாரு. அதனால நீ கிளப்பி விட்டு வேலை பார்க்குற. மறுபடியும் அதை தாங்க பாடுறாரு. ஏங்க இது நாடகமா இல்லை வேற எதுக்கு எனக்கு அட்வான்ஸ் பண்ணியிருந்தீங்களா? நாடகங்கிற பேர்ல வேற எதுக்கு அட்வான்ஸ் பண்ணியிருந்தீங்களா? அதுக்கு தானே அட்வான்ஸ் பண்ணியிருந்தீங்க. சரி. ஐயோ உனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கோ? தனியா நிறைய
முதல்ல 2 ட்ரிப் பாடி காட்டுறேன். முதல்ல 2 ட்ரிப் பாடினாப்புல முடியல. அடுத்த 3ஆவது ட்ரிப்பு வாசிப்புல கூப்பிட ஆரம்பிச்சிட்டாப்புல. தீர்மானம் கட்ட வச்சனா நீ ஏன் பின்னாடி பாக்குற? நான் தீர்மானம் கட்ட வச்சனான்னு கேட்கிறேன், நீ பின்னாடியே பாக்குற. ஒன்னும் முன்னாடி பாக்குற இல்லன்னா பின்னாடி பாக்குற. இத பார்த்தா உனக்கு இத பார்த்தாலும் உனக்கு மிருதம் கட்ட மாதிரி தெரியுதோ? பார்த்தா தானே தெரியும். என்ன உங்களை நம்பி வந்தா இந்த ஆளு பின்னாடி கூப்பிடுறாப்புல, நீ முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்க. என்னைய அது போற போக்க பார்த்தா வேற எதுக்கோ கூட்டிட்டு வந்த மாதிரியே இருக்கு. அப்பா என் ரசிகர் 2 பேர் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா இல்லையா? என் பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. ஒரு ஆள் ஐயனார் மாதிரி ஒரு உங்களெல்லாம் சரி ஏதோ விரதமாக இருக்காங்க, அவங்க விரதத்தை நம்ம கெடுக்க வேண்டாம். ஆமாம் என்ன ஏய் நாடகத்துக்கு போகிறேன்னு சொல்லியா? அவர்கிட்ட போகிறேன்னு ஐயா சொல்கிற. என்ன முடிவில் இருக்கீங்கப்பா? டீயை கொண்டாந்து எங்கேயா வச்சு ஊத்திட்டு இருக்கீங்க? அந்த கொடுமை நான் டீ கொடுக்காம போக மாட்டேன். என்ன அது ஒண்ணுக்கு இருக்கிற மாதிரி? ராஜா மாமா நீ பார்த்த வேலை தானா? இங்க வந்து பாரு மாமா. ஏ ராஜா மாமா இங்க வந்து அண்ணே அவர் பப்புன்னு கார் சொல்றதெல்லாம் கேட்காது அண்ணே. நல்ல வேலை என்னை போட்டு மாவளாக்கு எடுக்க சொல்லலை, இல்லைன்னா எடுத்துருப்பாப்புல போ. அண்ணே போங்கண்ணே, மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே போங்கண்ணே. ஆனா இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிற ஒரே ஆள் அந்த மனுஷனா தான் இருப்பாரு. இங்க உட்கார வச்சு நான் இங்கனதான் உட்கார வச்சு டீயை ஊற்றிக்கிறேன்னு சொன்ன டீ சாப்பிட்டுட்டீங்களா? டீ நல்லா இருக்கா? வாங்கி குடிச்சிக்கல நல்லா இருக்கா? நான் இனிமேல் டீ குடிக்கிற ஆசையே விட்டு போச்சியா. அதனால என்ன ஒண்ணுக்கு போயிற மாதிரி கொடுத்துட்டு இருக்காப்புல உட்காந்து. என்னன்னு குடிச்சிட்டீங்களா? இல்லை என்ன வேணுமா மறுபடியும் பிடிச்சிக்கிட்டு வர சொல்லவா? டீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா, அதனால கொஞ்சம் டீ ஸ்ட்ராங்கா இருக்கிறனால கொஞ்சமா குடிக்கிறாப்புல மெதுவா. எருமா மாடு தான் கட்டி கிடக்கு, வேணா அதை கறந்து கொடுக்க சொல்லுவோமா? பூங்குயிலே பூங்குயிலே அதென்ன ஆத்தாடி அம்மாடினா நான் என்ன உன்னை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன்? என்னையா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
என்னையா உனக்கு பிரச்சனை? மிருதங்க இருக்கு என்னையா பிரச்சனை? ஏங்க இங்கிட்ட ஆட்டினாலும் பெரிய குத்தமா கை வர மாட்டேங்குதுங்கிறீங்க, அங்கிட்டு திரும்பி ஆட்டினாலும் ஏன் ரசிகர் 2 பேருக்கு ஆட்டிக்கிட்டு இருக்கேன் மெனக்கிட்ட உட்காந்து. ஏன் நான் அவருக்கு பக்கத்துல மடியில உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கட்டுமா? ரொட்டிலையும் இங்கு டான்ஸாக நடிக்கும் ராணி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடி அவரே போட விருப்பம் இல்லாம தான் கையில கொடுத்துட்டு போறாரு. நான் அவரை எதையுமே சொல்லல, நீ கோர்த்து விட்டு அந்த ஆளு என்னை செருப்பு எடுத்துக்கிட்டு சாத்த போறாரு மேற்கொண்டு. நீ பாக்குற வேலையில அந்த ஆளு அவர் கொண்டாடி பாத்தீங்களா வாயை பொளக்குறாப்ல, பாவுன்னு வாயை பொளக்குறாப்ல பாத்தீங்களா? கைய நீட்டி கணவனோட நல்லா இருக்கா? அதை பார்த்துக்கிட்டே வாசி. மரணமென்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, நரகமாக மாறிவிட்டது. யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலந்த மாளிகை, யாருக்கா? எழுதுங்கள் என் கல்லறையில் ஏதாவது எழுதி தொலைக்கிறா, செத்ததுக்கு அப்புறம் வந்து பார்க்க போறாங்க என்ன எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு. நீ சோக பாட்டு பாடின சரி, அதுன்னு இந்த மைக்கிலே பாடிக்கிட்டு இருக்கே என்ன பிரச்சனை? எனக்கு மண்ட மைக்கில பாடிதான் பிடிக்கும். மண்ட மைக்க பிடிச்சதான் நீங்க பேசுங்க, அம்மாவை பிடிச்சதான் தூக்குவீங்களா? என்னடா 3 முகம் இருக்கு? ஏயா நீ தாத்தா போன செத்து போன கவலையிலே இல்லையே, நீ மூடாவே தெரிஞ்சிட்டு இருக்க என்ன பிரச்சனை உனக்கு? இங்க பாரு, கரெக்டா போலாங்க கிளம்பி வர போற நேரத்துக்கு ஒரு போனு. என்னடா? எங்க அப்பா பெத்தவரு எங்க அம்மா பெத்தது இறந்து போச்சு, தாத்தா செத்து போயிட்டாரு. தாத்தா செத்து போயிட்டாரு. ஆனா நான் ஏன் தெரியுமா தாத்தா செத்தாலும் பரவாயில்ல நாடகத்துக்கு ஏன் வந்தேன்? ஏன் வந்தீங்க? ராணி வந்திருக்கனால தான் நான் வந்திருக்கிறேன். அந்த சோகத்தை நான் இங்கே தான் கொண்டாட போறேன். வேற யாரும் வந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? யார் செத்திருந்தாலும் பரவாயில்ல, ராணி வந்திருக்குன்னு தெரிஞ்சிருச்சுக்க. சோகத்தை இங்கே தான் கொண்டாடுவியா? சோகத்தை இங்கே தான் கொண்டாடல. போனதுக்கு முன்னாடி தான் கொண்டாடுவாங்க, இங்க எப்படி கொண்டாட? தாத்தா
சந்தோஷமா இருப்பார்ல, பேரை வந்துட்டாரு அப்படின்னு இங்க போய் கொண்டாடினீங்கன்னா. அவர் தான் சொன்னாரு, நான்லாம் செத்து போயிட்டு யாரும் வருத்தப்பட. உண்மையிலுமே எங்க தாத்தா வீடியோ முந்தா நேரத்துல வீடியோ எடுத்துட்டாங்க. எல்லாம் பாட்டு பாட சொல்லி முடிய போதுன்னு தெரிஞ்சு வச்சு வீடியோ எல்லாம் எடுத்து நல்லா ஜாலியா சரக்கு வாங்கி கொடுத்து நல்லா ஜாலியா கொண்டாடினாங்க. இன்னைக்கு செத்து போயிட்டாரு. சாயங்காலம் நம்ம கிளம்ப போற நேரத்துல வேற எல்லாம் மாத்துங்கன்னு சொன்னா தப்பு. நம்ம நம்பிதான் இருக்காங்க. இதை கொண்டாடுவோம், காலையில அங்கேயே கொண்டாடுவோம், எல்லாம் வாங்க ஜாலியா கொண்டாடுவோம். செத்து போயிட்டாங்க. காப்பாத்து தாத்தா. ஏண்டா நாளைக்கு இளவுல, ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு சட்டம் போட்டாங்க. ஐயா, உங்க தாத்தா செத்ததுக்கு உங்க தாத்தாவை நான் பார்த்தது கூட இல்லையா? ஐயா என்னைய கட்டி பிடிச்சா அழுகிறீங்க. இந்த தாத்தா வரமாட்டாரு. இங்க வாமா, உனக்கு தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு சட்டம் போட்டாங்கன்னு வச்சுக்கவே. என்ன? இளவு வீட்டுல யார் வேணாலும் யாரை வேணாலும் கட்டி பிடிச்சி அழுகலாம்னு ஒரே ஒரு சட்டம் மட்டும் போட்டாங்க. கல்யாணத்துக்கு என்ன கூட்டம், திருவிழாவுக்கு என்ன கூட்டம், என்ன கூட்டம், அக்காளி இளவுல கூட்டம் கட்டிக்கிட்டு ஏறுவாங்க. யாருன்னே தெரியாது. போயிருவேன். நம்மால் நல்ல வயசு பிள்ளை இருக்கு. ஐயோ ஆண்டி, நீ சோகத்துக்கு வந்த மாதிரி இல்லையே. எவன் மொண்டாட்டியே எவனுக்கோ முத்தம் கொடுக்குறோம். போயிட்டு கட்டி பிடிச்சி அழுதுருவேன். திடீர்னு ஒரு கிளவி கூப்பிடு, அப்பா பாலாங்கிட்டு, அப்பா அப்பா எங்கே அப்பா அப்பா பாலா அங்கிட்டு தள்ளி வயசு பிள்ளைய கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு பாங்க பாரு. திடீர்னு போன் பண்ணுவேன், டேய் எங்கடா இருக்கு மாப்பிள்ள, நான் அந்த ஊர் இளவில் இருக்கேன், டே இங்கே வாடா, இந்த இளவில் சூப்பர் பிகராக இருக்கடா, வாடா இங்கே கட்டி பிடிச்சி அழுகலாம் வாடா அப்படின்னு இங்கே கிளப்பி விட்டுருவாங்க. மொத்தம் கேதத்துக்கு யாரும் வரல, கேதத்துக்கு வர்றாங்க, எல்லாம் கட்டி பிடிச்சி அழுக தான் வர்றாங்க. தமிழ்நாட்டோட பண்பாடு என்ன தெரியுமா? என்ன? சந்தோஷமா இருந்தாலும் சரக்கு, செத்தாலும் சரக்கு, எது வாங்கினாலும் சரக்கு, எது போனாலும் சரக்கு, எல்லா சரக்குல தான் போயிட்டு இருக்கு. ஆமா, சரக்கு 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 சரக்குன்னு போயிட்டே இருக்கணும். சரக்கு சரக்குன்னு போய்கிட்டே இருக்கணும். ஆமா ஆமா. என்ன இப்படி சரக்குல இப்படி ரொம்ப அனுபவப்பட்ட ஆள் மாதிரி பேசியிருக்கீங்க? சரக்கு அடிக்கிறவங்கள பத்தி உங்களுக்கு தெரியுமா? குடிக்கிறது தப்பா நினைக்காத. குடிக்கிறவன் கெட்டவனே கிடையாது. எப்படி நீங்க சொல்றீங்க? குடிக்கிறவன் கெட்டவன் கிடையாதுமா? கிடையாது. குடிக்காம அடுத்தவன் குடிய கெடுக்கிறான் பாரு, அவன் தான் கேடு கட்டவன். குடிக்கிறவன் ஜாலியா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன், அவன் பாட்டுக்கு போயிருவேன். குடிக்காம இருக்கிறேன் பாத்தியா இல்லையா? அவன் வீட்டுல கரண்ட் லைட் என்ன பண்ணுவேன், பக்கத்து வீட்டுல வர்றான், இங்க கரண்ட் இருக்கான்னு வர்றான். அவன் வீட்லயும் கரண்ட் இல்லாட்டி அவன் சந்தோஷமா இருப்பேன். அவன் வீட்டுல மட்டும் லைட் ஏறி ஆரம்பிச்சிச்சு, வயிறு ஏறி ஆரம்பிச்சிடும். ஐயோ போச்சு, அவன் வீட்டுல மட்டும் லைட் ஏறுதா போச்சுரா அப்படின்னு. குடிக்கிறேன் அப்படி இல்ல, குடிக்கிறேன் சொல்றியே, ஓசில ஒய்யாரமா போறிய பஸ்ல. ஆமா, யாரு பஸ், யாரு காசு? கவர்மெண்ட் காசு. எங்களை மாதிரி குடியாரம் கொடுக்குற வரியில தான். எப்படிங்க நீங்க அப்படி சொல்றீங்க? மாசமான 1000 ரூபாய் காசு வாங்குறீங்க. யாரு காசு? யாரு காசு? இத பாரு, மாசமான 1000 ரூபாய். அந்த கதை தெரியாத எங்க ஊர்ல 2 கிழவி, ஏண்டி மாசமான 1000 ரூபாய் காசு கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கிழவி. இன்னொரு கிழவி சொல்லிச்சு, இனி எங்கிட்ட நம்ம மாசம் ஆகுறது, உனக்கு நாச்சு உங்க கிழவன் இருக்கிறாரு, எங்க கிழவன் செத்து 7 வருஷம் ஆகுது, இனி எங்கிட்ட நான் மாசம் ஆகுறதுன்னு இந்த கிழவி. கிழட்டு முண்டைக்கு ஆசையை பத்தி இல்லையா, மாசமான காசு வாங்குறதுக்கு அரசாங்கம் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்றது தவறா புரிஞ்சுக்க கூடாது. முதல்ல தப்பா புரிஞ்சுக்க கூடாது. மாசம் 1000 ரூபாய் காசுனா யார் காசுங்கற? யார் காசு? எல்லாம் எங்க அளவு குடியாரம் குடிக்க வரல. இங்க பாருமா, அதிகமா பேசுற வேலை வச்சுக்காத. நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன். எனக்கெல்லாம் கோவம் வந்துச்சு. நான்லாம் கல்யாணம் பண்ணா குடியாரனை பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஆமா, இமிஷா இருக்காதுமா. இங்க பாரு, 10 லட்சம் கொடுக்குறாங்களாம். எது செத்ததுக்கு அப்புறமா? அட போல, நீ வேற. போதையில 4 வகை இருக்கு. எப்படி சொல்றீங்க? ஒன்னு ராஜா போதை, இன்னொன்னு மந்திரி போதை, இன்னொன்னு நாய் போதை, இன்னொன்னு பன்னிக்குட்டி போதை. ராஜா போதைங்கிறது எப்படி தெரியுமா? அது எப்படி இருக்கா? லைட்டா ஒரு கோட்டர் தான் சாப்பிடுவேன். சாப்பிட்டு அவன் படுத்துற வாடு ஊர்ல பாக்கணுமே. அங்க பஸ் 2 நேரத்தை சொல்லியா நான் பாத்துக்கிறேன். இங்க ஒரு அம்மூருக்கு எல்லாமே அம்முதியா. ஆனா ஊர்ல ஒரு பேய் அவனை மதிக்க மாட்டேன். தன்னை தானே கிரியேட் பண்ணி பேசுவேன். ராஜா போதை கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு விட்டுறதுல நம்மள்ட்ட சொல்லியா பாத்துக்கிறேன். சல்லி வச்சா கூட பதிக்க மாட்டாங்க அவனை. ஆனா தன்னை தானே. இது வந்து ராஜா போதை. மந்திரி போதைன்னு ஒண்ணு இருக்குது. மந்திரி மன்னருக்கு ஆலோசனை சொல்ற மாதிரி சொல்றது. மச்சான் அக்காளி எவ்வளவு செலவழிஞ்சாலும் பரவாயில்லடா, நீ காதலிச்ச புள்ளிய நான் சேர்த்து வைக்கிறேன். 2 லட்சம் செலவழி மாடா. காலையில சோத்துக்கு வழி இருக்காது. முண்டே இந்த ஓசியில தண்ணி வாங்கி குடிப்பாங்கல்ல, அதை குடிச்சிட்டு பேசுறது. இது மந்திரி போதை. நாய் போதைன்னு ஒண்ணு இருக்கு. அது எப்படி? நாய் ஒரு இடத்துல நிக்குமா? நிக்காது. நம்மளால அப்படியே தண்ணியை போட்டா வேணும் தூங்க மாட்டேன், தூங்குறவனையும் தூங்க விட மாட்டேன், சுத்தியே வந்துகிட்டு இருப்பேன் பாத்துக்க. இது நாய் போதை. பன்னிக்குட்டி போதைன்னு ஒண்ணு இருக்கு. பன்னி எங்க கிடக்கும்? சாக்கடையில. நம்மளால அப்படிதான் தீபாவளி பொங்கலுக்கு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையோட சாமியை கும்பிட்டு வீட்டை விட்டு வெள்ளறாங்க. அக்காளி 12
1 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க அக்கால் ஒயின் ஷாப் முன்னாடி கொப்பக்குன்னு வாந்தி எடுத்து பண்ணி எப்படி சாக்கடையில் புரளுமோ அதே மாதிரி புரண்டு பாரு. இதை விட இன்னொரு போதும் இருக்கு. தாயமங்கலம் திருவிழா நடக்குது. மெட்ராஸ்ல இருந்து ஒருத்தன் வரவன் சும்மா வருவானா ராத்திரி தான் வருவேன். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல ஏறும்போது ஒரு கோட்டரும் கோழி பிரியாணி புல் போதில் சாப்பிட்டு ஏறவன் தான். இடையில 2 மணி நேரத்தில் வண்டியை நிப்பாட்டுவாங்க. 1க்கு 2க்கு போறதுக்கு இந்த கேன்டீன்லாம் நிப்பாட்டுவாங்க. இறங்க முடியாது. தலையை தூக்கம் போத கிருன்னு திருச்சியில ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். மெட்ராஸ்ல இருந்து வர்றவங்கள இங்க மண்டை வீங்கி இருக்கு பாத்துக்க. போதையில டம்முன்னு இட்டுச்சு பொட்டணி எல்லாம் வீங்கி இருக்கு. அவன் மெட்ராஸ்ல இருந்து வர்றவன் தான். கரெக்டா விளையாட இறக்கி விட்டுவாங்க. திருச்சியில இறக்கி விட்டோன்னே நேரா போவேன் கக்கூஸ் ரூமுக்கு. இருக்கிறதே 10 கக்கூஸ் தான். 10 பேர் உள்ள உட்காந்துருப்பாங்க. 10 பேர் வெளில நின்றுட்டு இருப்பாங்க. இவனுக்கு போன உடனே அங்கே நெருக்க ஆரம்பிச்சிடும் பாத்துக்க. இவங்க போற சும்மா போக சென்னையில இருந்து வந்திருக்காங்கல்ல ஹெட்போன்ல பாட்டு கேட்டு சிகரெட் 10 வச்சு தான் பாத்ரூமுக்கு போவேன். போய் நின்றுக்கிட்டு இருப்பேன். ஏன்னா உள்ள வரிசையில 10 பேர் உட்காந்துருப்பாங்க. வரிசையா வெளில நின்றுட்டு இருப்பாங்க. டீசெண்டா நின்றுப்பேன். கொஞ்சம் நேரம் ஆக நெருக்க ஆரம்பிச்சிரும்ல பாட்டு எப்படி தெரியுமா போகும். ஐயோ வரமாட்டேன் போல இருக்கடா. ஒரு சில பேர் பேலன்ஸ் பண்றத பார்க்கணுமே. குண்டியை டைட் பண்ணிக்குவாங்க. வெளியே வந்தாலும் வந்துரும்ல இப்படியே நின்றுக்கிட்டு பார்ப்பேன். உள்ள இருக்க வெளில வர மாட்டேன். சிக்னல் கொடுக்கறத பார்க்கணுமே. இருமலே வராது. இதுக்கு என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியில ஆள் நிக்கிறா கமலாட்டி வந்ததோடான அர்த்தம். அவன் உள்ள இருந்து ஒரு சிக்னல் கொடுப்பேன் பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க வளர்த்த கட்டிக்கிச்சு நீ அடுத்த கக்கூசா பாடுறான்னு அர்த்தம். அங்கே போனா அங்கே ஒருத்தன் பாட்டு பாடிக்கிட்டீங்க. வந்துரு வந்துரு தானா வந்துரு இல்லனா உடுக்கடிப்பேன். எங்கடா உட்காந்து உடுக்க அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை வேணா என்ன அவசரத்தில் வெளில நின்று உள்ள உட்காந்து உடுக்க அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குமா. போதைய பத்தி மட்டும் தப்பா பேசாத. அப்படி மட்டும் நீங்க சொல்லாதீங்க. ஐயோ என்ன நீ சோகமாவே இருக்க. திடீர்னு தாத்தா நினைப்பு வந்துருச்சு. ஏன்டா சோகத்துல நாமக்கல கேப்ல கிடா வெட்டிக்கிட்டு தாத்தா அங்க கிடக்கிறாரு. நாளைக்கு போவோம் தாத்தா. என்ன சோகத்தை 2 பேரும் கொண்டாடாம விட மாட்டீங்க போலயே. நான் கொண்டாடுறேன். சரி யாரு உனக்கு சாக்கெட்டு தச்சது? ஏங்க ஒரு ஆளு டைலர் தாங்க தச்சாரு. என்ன சாக்கெட்டு தச்சிருக்காரு? எல்லாமே தெரியற மாதிரியே தச்சிருக்காப்ல. உள்ள என்ன இப்படியா சாக்கெட் தைக்கிறது? இந்த சாக்கெட்டை ஏண்ட கொடுத்தா எவ்வளவு ஃபேமஸா தெரியுமா தச்சிருப்பேன். என்னங்க சொல்றீங்க? உங்களுக்கு தைக்க தெரியுமா? ஏய் நான் பயங்கர ஃபேமஸ் டைலர்மா. ஐயோ கிளிப்புள்ள இல்ல கிளிப்பாண்டிடி. கிளிப்பாண்டி ஏண்டி போய் ஷூட்டிங்ல நடிச்ச பேரே தெரியல. மறந்துட்டீங்க ரொம்ப நாளாச்சுல. என்ன டைலர் பேர் என்ன? கிளிப்பாண்டி. ஏன் கிளிப்பாண்டின்னு எனக்கு பேர் வந்துச்சு? அந்த கிளவியை கிழிச்சனால கிளிப்பாண்டி. இல்லடி எங்க அப்பா பால் வித்தார் பால் பாண்டி. கோல் வித்தார் கோல் பாண்டி. நான் சாக்கெட்டை போட்டு கிழிச்சனால என் பேரு கிளிப்பாண்டி. அந்த பக்கத்துல ஒரு கிளவி இருந்துச்சு அது யாருங்க? அதுதான் எங்க கிளிப்பாண்டியோட ஆயா செத்து போச்சுல அந்த ஆயா தான். அந்த ஆயா புது மாடல்லாம் நான் நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படிங்களா? நீங்க நல்லா தப்பீங்களா? இங்க வர நான் டைலரா யார் தெரியுமா காரணம்? யாருங்க? எங்க ஊருக்காரங்க. எனக்கு ஒரு டவுசர் தச்சிருக்கேன் இங்க வரல. என்ன அது பாக்கெட்டை எங்க பின்னாடி கேடும் ஏன் கேட்குற அந்த கிரகத்தை? பாக்கெட்டை கொஞ்சம் பின்னாடி பெருசா வச்சு நல்லா வெளியில தெரியுற மாதிரி தெரியிடான்னு பாக்கெட்டே வெளியில வச்சு இது என்னடா ஒரு பீர் பாட்டில உள்ள போயிரும் போல இருக்குடா. எனக்கு சந்தேகம். இது முன்னாடி போடுறதா இல்ல இதை முன்னாடி போடுறதான்னு தெரியல. இன்ன வரைக்கும் எது முன்னாடி பின்னாடி ஜிப்பு இருக்கு முன்னாடி ஜிப்பு இருக்கு. கிரகத்தை அன்னையில நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். அவன் என்னடா டெய்லர் ஆகுறது? அவனை விட நம்ம பெரிய ஃபேமஸ் டெய்லர் ஆயிடுவோம். எனக்கு ஒரு பாவடையும் ஒரு ஜாக்கெட்டும் தைக்கணும். புது மாடல் ஜாக்கெட். என்ன மாடல்? இந்த மாடலை நீ பாத்திருக்கியா? என்ன சிம்மிஸை போட்டு வந்திருக்க? சிம்மிஸ்ல சுன்னிஸ்ல யார சிம்மி சிம்மிஸ்ல கிடக்கு. என்ன முண்டா பண்ணியன் பாத்தியா? வேற முண்டா பண்ணியன் ஒரு முண்டா பண்ணியன்ல. நீ வேற முண்டா பண்ணிய குண்டா பண்ணியன் கிடக்கல. அது வேற ஒண்ணுமில்லத்தா. அது 2 மாசத்துக்கு முன்னாடி வாங்கினேன்ல என் ஜட்டி வேற ஒண்ணுமில்ல. அது என்ன பையி? உட்காந்த அண்ணே குண்டி பக்கம் பரட்டுன்னு கிழிஞ்சு போச்சு. இங்க வாரு எத்தனை தண்டியில கிழிஞ்சிருக்கு. வீத்தியா களி குண்டி மாதிரி பெருசா இருக்கு. சரி அது என்னங்க பையி? அது பாக்கெட்டு. இது வந்து கர்ச்சீப் வச்சுக்கிறது. அது மணி பிரஸ் வச்சுக்கிறது. அது சென்டர்ல இருக்கு. இதாண்டா சூச்சு போற மிஷின் வெளில வர்றது. எங்களுக்கெல்லாம் அப்படி வச்சு தைக்கிறது இல்லங்க. உங்களுக்கு எதுக்கு நாங்க அங்கே வச்சு தைக்கிறோம். வேற என்ன நிறைய மாடல் இருக்கு. இந்த மாதிரி மாடல்லாம் நான் நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன். எலி செத்த வாட அடிக்குதுங்க. ஆமாடா. ஏன் கேக்குற? 1.5 மாசமா ஒரு பெருச்சாலி செத்தே கிடக்கு. அதுக்கு வேலை கொடுக்காம கிடக்கு. ஏன் கேக்குற? என்னடா
அப்படியா குமார் வாட வந்தா குமார் ராணி வாடா ராணி என்ன என்ன ஐட்டங்களோ 12 பிளாட்டுக்குள்ளே திறந்து பார்த்தா எல்லாத்தையும் திறந்து தான் பார்க்கணுங்க திறந்தே பார்க்க முடியல ஆமா என்னடா பண்ற மாம்பழைய வர பார்க்குறேன் சீசனுக்கு ஏற்ற மாம்பழம்டா மாம்பழம் மாம்பழம் ஆமா நீ பார்த்த வேலை தான் இந்த வியாபாரத்தை சொல்லுங்க வரேன் செக்க செவந்த பழம் மாம்பழம் விற்கிறேன் நீங்களாம் வாங்கிக்கிறீங்களா ஆனா நான் காசுக்கு தான் கொடுப்பேன் சும்மாலாம் கொடுக்க மாட்டேன் ஆமா நீ ஒன்றும் சும்மா தர வேணாம்தா ஓசிக்கு 2 பழம் கொடு அப்புறம் என்ன ஆமாம் நீங்க யாரும் காசு கொடுத்து வாங்கி திங்கிற பழக்கமே இல்லை ஃபேமிலியிலே சரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி காசு அண்ணன் தம்பி எல்லாருமே இப்படிதான் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி ஆனா காசு கொடுக்க மாட்டீங்க எதுக்கு காசு கொடுத்து அந்த கன்றாவியை போய் காசு கொடுத்து ஓசியில கிடைக்கும் இன்னும் இப்போ ஆரம்பத்தில் மாம்பழம் மாம்பழம் மாம்பழம்பாங்க அப்புறம் மாதிரி வதி எழிஞ்சு கிடக்கும் ஒருத்தன் சின்ன மாட்டேன் அப்படியே மாம்பழம் கொட்டை தனியா அது தனியா பிதிங்கிட்டு வந்து நிற்கும் பழுத்து போய் ஆமா முந்திரி பழமா பாட்டி எங்க இருத்த புள்ள கோச்சுக்க போகுது செவத்த பிள்ளையா செவத்த பிள்ளை கேள்வி பச்சை நிறம்பெல்லாம் பச்சை பச்சையா தெரியுதா அதிருது சும்மா எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சி இவன் மயம் மாலை ஓட்டுனேன் அடி வாடிய செவத்த புள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி வாடிய செவத்த புள்ள 2 நாளாக உறக்கவல்ல வேணாண்டி அம்பல பாவம் தாங்காத என்னோட சாபம் வேணாண்டி அம்பல பாவம் தாங்காத என்னோட சாபம் அல்லட பாத்தியா அம்மளகும் நீயும் அம்மள பாத்தியா வெட்டியே உரியா போயா எங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்க வாழைப்பழ பயிலுகளா எல்லாம் நம்ம குறிப்பிட்டேன் நீ மாம்பழம் அது வாழைப்பழம் இதில் கொட்டை இருக்கும் கொட்டை இருக்காது பழம் 2 நாள் ஆச்சுன்னா தொங்கிடும் அதை பற்றி பிரச்சனை இல்லை நான் சொல்கிறத செய் நல்லா பிளாஸ்டிக் பையில் கள்ளிப்பாலை நல்லா ஃபுல்லாக கட்டி சுத்தமாக வச்சு கட்டி விடு பழம் பழுக்கவே பழுக்காது அந்த பாட்டுலடா இன்னொரு புது பாட்டு வந்துச்சேடா என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருக்கேன் கொடூரமா பாடவா அலுங்குற புழுங்குற ஆங்குற ஊங்குற 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 அதுங்குற இதுங்குற ஆங்குற அந்த பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய ஓட்டையா இருக்குன்னு நினைத்து கூட பார்க்கலடா. யாரு
யாரு கூட ஓடி போச்சு அக்கா மாப்பிள்ள அக்கா ஓடி போச்சா ஐயோ அக்கா ஓடி போச்சு எங்க தாத்தா ஐயோ முரட்டுத்தனமா பாட சொன்னா முரட்டுத்தனமா பாடிட்டேன். அதனால இந்த அளவுக்கு பாடுவ தட்டிய ஓட்ட போற அளவுக்கு என்னமோ பண்ணு என்ன பண்ண அடி வச்சிக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள வச்சிக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. ஓ நெஞ்சுக்குள்ள மட்டும்தான் எதுவுமே இல்ல. 10 ஆளு நெஞ்சுக்குள்ள அது என்னென்னமோ இருக்கு. வச்சிக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. வச்சிக்கவா வச்சிக்கவா நாய் மாதிரியா? நாய் எப்படி தெரியுமா குலைக்கும்? நாய் எப்படி குலைக்கும்? முன்னாடி பொட்டை நாய் போகும், பின்னாடி ஆம்பளை நாய் போகும். இந்த ஆம்பளை நாய் பொட்டை நாயை பார்த்து எப்படி தெரியுமா குலைக்கும்? என்ன இப்படி கெஞ்சிட்டு இருக்க? அதுக்குதான் சைஸா கெஞ்சி வேற ஒன்றும் கிடையாது. என்னன்னு என்ன ஒன்று 2 3 நாளாக விரட்டிகிட்டே இருக்கேன். நீ பாட்டு கண்டுக்காம போகிறேன். போன வர மட்டும் அந்த கருப்பு நாயிட இழுத்துக்கிட்டே கிடந்த சைஸா கெஞ்சிருது. ஆம்பளை எப்படி குலைக்கும்? எப்படி? பொம்பளை எப்படி குலைக்கும்? அதுக்கு மூடு சரியில்லைன்னு அர்த்தம். ஆள் மூஞ்சி மாதிரி பார்த்தாலும் பின்னாடி வந்திருக்கேன். வந்து போஸ்ட் ஆஃபீஸ் பிறந்த மாதிரி பிறந்து போய் கிடக்கு பின்னாடி போகிறாங்க. மூடு சரியில்லை. மூடு சரியில்லை. நல்ல மூடோட இருக்கப்பட்டனா என்ன ஒன்று குலைக்கிற வேலையே கிடையாது. ஒன்லி சிக்னல் மட்டும்தான். எப்படி என்ன மூடோட இருக்கப்பட்டனா இப்படிதான் பண்ணும். கொஞ்சம் அறிவு கொஞ்சமா சூடு சொன்ன மான வைக்கிறோம். சோத்தீங்கன்னா சோத்த விட்டு வேற தெரிஞ்சு என்ன நினைச்சிருக்கோம் உன் மனசுல? அவங்க ஒண்ணு நாங்க தொங்க போடி இதுக்குன்னே வந்திருக்கியா? இல்ல கேக்குறேன் அதுக்குன்னே இப்படியா தெரியுவேன்? ஆறுத்து புரிய ஆறுத்து பாத்துக்க என்ன நினைச்சிருக்கோம்? அந்த பாட்டுக்கு வர்ற பொம்பளை மாதிரியே இருக்கா சைனா பீஸு. அத்தாச்சும் ஓடி போயிருச்சாடா. ஐயோ முன்னாடி அக்கா ஓடி போச்சு. நான் தெரிவிச்சுக்கிறேன். வாமா நீ எதையும் சொல்லாத. அவன் ஒரு நோக்கமாவே இருக்கான். நீ பீரோல முதல்ல சாத்து. அந்த காலத்துலலாம் போட்டா சாலு எதுக்குங்கிற பீரோல சாத்திக்கிறதுக்கு தான். இந்த அப்படி வச்சுக்கிட்டு புழு துணியா புழு துணியா இந்த மாதிரி இந்த புழு கலர்ல உள்ள துணியை புழு துணிங்கிறாப்புல. எப்பா நீ நல்லா துணி அப்படிதான். நான் எதையுமே பேச மாட்டேன்டா. என்கிட்ட வாயை கொடுத்தா நான் பாட்டுக்கு புழு துணி கரெக்ட் துணின்னு ஏதாவது பேசிட போறேன்டா. இந்த சாலே இப்போ போட மாட்டேங்கிறீங்க. 1990 அப்படி வச்சுக்கிட்டு சின்ன குயில் பாடும் பாட்டு 90 2000 இந்த மாடல் போட்டு காமிக்கிறேன். இந்த இப்படி கொஞ்சம் மேலே ஏறிச்சு. 2000 2010 மஞ்சள் மாட்டில் கொம்பளை கட்டி விடுவாங்கல்ல அது. 2020 எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை. நம்ம பயில மாடு இப்படி வருதுடா புடுறா மாட்டை புடுறா இப்படி பிடிச்சி விட்டா மாடு பிடி மாடா போய் வேற வழியே இல்லை. எதனா டேய் உன்னைய நம்பி எதனா பிடிச்சி ஆட்ட சொல்கிறேன். டேய் நான் ஆட்டினா சங்கத்தில் என்னையும் ஆட்டி விட்டுருவாங்களா பாய்ப்பேலே. அடி குத்துறேன் குத்துறேன்னு சொல்லி போட்டு குத்தா பத்தா போனீங்களே ராசாவே ஏ ராசாவே குத்துறேன்னு சொல்லி போட்டு குத்தா பத்தா போனீங்களே ராசாவே ராசாவே. குத்துறேன்னு சொல்லி போட்டு குத்தா பத்தா போனீங்களே ராசாவே ஏ ராசாவே. அடி மட்டுற மட்டுன்னு சொல்லப்பட்டு மட்டா மக்கா அல்லா மட்டா மக்கா மாட்டுன்னு சொல்லி போட்டு மாட்டா
நைவா கொடுக்க சொல்றேன். டேய் நான் நோட்டீஸ் அடிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்லா பாரு நல்லா பாரு பா. நான் அடிப்பேன். நான் அடிக்கிற ராங்கா இருக்கு மேடா. மாட்டேன் மாட்டேன்னு சொல்லிவிட்டு மாட்டேன் மாட்டேன் போனீங்க மாமாவே மாமா அதனால தான் தூக்க வேண்டாம்டா. எனக்கு தெரியும். என்ன இவன் ஒரு பப்புன் மாதிரி கத்திக்கிட்டு கிடக்குறேன். முறையா பார்த்துருக்கேன். தனியாக உட்காந்து பார்த்துருப்பான் போல அந்த பையன். இங்கே பாரு இல்லையா கால்களை தூக்கிறாத. ஏங்க என்னதான் ஆம்பளை எந்த வேலை பெண்கள் செய்யக்கூடாது. அப்படியா? பெண்களுக்குன்னு தமிழ்நாட்டில் தனிச்சிற பேருக்கு பெண்கள் தான் மாட்டிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம். காலை தூக்கிறாத. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னங்க? ஆம்பளை செய்கிற வேலையெல்லாம் பொம்பளை செய்யக்கூடாதுல. ஏங்க நான் செய்வேன். நாங்கள் காலை தூக்குறோம் நீங்கள் காலை தூக்காத. தப்பு. அவன் சும்மாவே ஒரு நோக்கத்தோடு இருக்கேன். வெறி கொண்டு அழைகிறேன். அடி இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்கே போய் அடி நொறுக்கி எல்லாம் போகிறேன்னு தெரியல. இப்படித்தானே இருந்துச்சு. அதிருது அதிருது உங்குத்தம்மானு அன்னைக்கு ஒரு பிள்ளைய கூட்டிகிட்டு போயிட்டேன் தெரியுமா? நாடாம் பார்த்த பையன். ஆமாடா. அது இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்துட்டு நாங்கள் 2 பேரும் கட்டி பிடிச்சி ஆடிக்கிட்டு இருந்தோம். பிடிக்காத என்ன வேண்டான்னு தெரியல. நாங்கள் கட்டி பிடிச்சி ஆடினா பார்த்தோன்னா ஒரு ஃபோன் வந்துச்சு. சைஸாக போனேன். அங்கிட்டு ஒரு பிள்ளை போச்சு. பின்னாடி அவங்க அம்மாவும் போயிருச்சு. அட்டி வெள்ளு தள்ளி வெளுத்து அவன் அடி சிங்கம் வாங்கிட்டு உள்ள வந்து உட்காந்து பார்க்கணுமே. அழுகிறாப்புல. என்னடா அந்த பிள்ளைய வந்துச்சுல பின்னாடி அவங்க அம்மா வந்தது தெரியாம அடி நொறுக்கி விட்டாங்க. ஜாலியாக கலகலப்பாக இருக்கணும். திருவிழா அப்படிதான் சந்தோஷமா இருக்கணும். நல்லா ஆடுறீங்க நல்லா பாடுறீங்க. ஆம்பளை செய்கிற வேலை பொம்பளை ஏன் தெரியுமா செய்யக்கூடாது. இப்படிதான் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பொண்டாடி யாருக்கு கார் வண்டி ஓட்ட கற்று கொடுத்தேன். மறுநாள் செத்து போயிட்டாயா? எப்படிங்க? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பொண்டாடி யாருக்கு கார் வண்டி ஓட்ட கற்று கொடுத்துருப்பேன் போல இருக்கு. 2 பேரும் ஒன்றா படுத்து தூங்கிருப்பா அவ்வளோ இருக்கு. தூங்கும் போது கனவுல பொண்டாடி யாருக்கு இந்த கார் ஓட்டுற நினைப்பு வந்து பக்கத்தில் புரிஞ்சாங்க மல்லாக்க படுத்து கலந்துருக்கீங்க. இப்போதான் கனவுல கார் ஓட்டுறாளே. கார் ஓட்டும் போது இந்த கியர் ஓடுற நினைப்பு வந்துருக்கும் போல இருக்கு. அதே புரிஞ்சங்காரன் மல்லாக்க படுத்து கலந்துருக்கேன். பிடிச்சிக்கிட்டு பஸ்ட் கியர் செங்கட்டு கியர்னு காலை பிடிச்சி ஆட்டி கொண்டு விட்டாலாமியா? ஏங்க நானும் கார் ஓட்ட கற்றுக்கலாம் பார்க்குறேன். சொல்லு இல்லைன்னா சொல்லு. அங்கே பாரு அப்புச்சிக்கு கிளம்பிருச்சு. நம்ம வைப்பு அங்கே தாக்கிருச்சு. அங்கே ஆங்குற ஊங்குறாங்கிறாரு. பரவாயில்ல. காதல் வந்து விட்டது உன்னை பார்த்த உடனே. எப்படிங்க? எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? வா அவர் பண்ணிடுவாரு. வேமா பண்ணு. நான் பண்ணுறேன். வா ராணி. சொல்லுங்க ராஜா. எப்போ ராஜான்னு வேறு வச்சாங்களோ வெறும் படையோடு அலையிறேன். எந்த காளான் படை கப்பல் படையெல்லாம் கிடையாதா? இந்த லைட் வச்சதுல கொசு வண்டா கடிச்சு வெறும் படையோட அடிச்சுக்கிட்டு நான் அந்த படையை சொல்றேன். நீங்க வேற எந்த படம் நினைக்காது. சொல்லுங்க மாமா. அந்த ஒரு வேளை தான் நான் பார்க்கல உனக்காண்டி மாமா. அதைத்தான் இப்ப பார்க்க போறேன். வேற வழி இல்லை. காதல் எப்படிப்பட்ட காதல்னு சொல்றீங்க? நான் தான் இருக்கல்ல. நீ இருக்கிற எங்களை எங்க இருக்க வர்ற கேப்படைச்சிடுற கடை அடப்புங்கிற. பா ஒருவேளை மாமா நான் செத்து போயிட்டா? ஐயோ மாமா அப்படி சொல்லாதீங்க. உங்க கூடவே வந்துருவேன் மாமா. அப்பவே சொன்னேன் ஜாதகக்காரன் செத்தாலும் தனியா ஒன்னே விடாது உன் கூட தான்டா வரும்னு. டிக்கி டிக்கின்னு அடிக்குது மாமா. டிக்கி டிக்கின்னு அடிக்குதா? அதான் சும்மா அடக்க மாட்டேங்குது காதல். ஐயோ நான் எது சொன்னாலும் அது எங்கேயோ கொண்டு போய் கோர்த்து விடுதே. வசந்தம் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய அருமை என்னார் வசந்தம் மொபைல்ஸ் உரிமையாளர் அண்ணே நாடக அமைப்பாளர் அவங்களோட ரிலேஷன் தான் அண்ணே. ஆமாம் இந்த ஏரியாவில் எங்கே வந்தாலும் சரி எங்களுக்காக அன்பழி பழங்கி பெருமை சேர்க்கக்கூடிய
அன்பனார் வசந்தம் மொபைல்ஸ் ஓனர் எனக்காக ரூபாய் 300, இங்கே டான்ஸராக நடிக்கும் ராணி அவர்களுக்காக ரூபாய் 200 அன்பள் பழங்கி பெருமை சேர்த்துள்ளார்கள். அன்பள் பழங்கி அன்பனார் அவர்களுக்கு எங்களது கலைக்குழு இசைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி கிடந்த நன்றிங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த பகுதி அப்புறம் அண்ணே ஒரு நாடகத்துக்கு வரல, அப்புறம் உங்கள் பேரை சொல்லி இன்னொரு நண்பர் ஒருத்தர் கொண்டு வந்து அன்பளிப்பு கொடுத்தாரு. ஆமாம், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. பாட்டு பாருங்க, கவலைப்படாத தம்பி. போடுறேன் அன்னைக்கு அக்காமா ஆர்வத்தோட படவா, எப்படி பாடுறேன், ஆக்ரோஷமா படவா, மறுபடியும் தட்டிய ஆக்ரோஷமா படவா வேணாமா. சரஸ்வதி அங்கிட்டு போயிடும். அப்புறம் நிலவு ஒரு பெண்ணாகி உழவு கலைதோ, நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ வங்காள கடலே என்ன உன்னாச விடலே, என்ன காலின் மகளே நாம காலுங்கடலே, என்ன மாமானுதான் கொஞ்சிடணும் மானே, மாமா கம்மா காத்திருக்கேன் நானே. வங்காள கடலே என்ன உன்னாச விடலே, என்ன காலின் மகளே நாம காலுங்கடலே, என்ன மாமானுதான் கொஞ்சிடணும் மானே, மாமா கம்மா காத்திருக்கேன் நானே. அத்தாடிராவும் பகல் தூக்கோ வரலே, பாலோடு தேனும் எப்போது வேணும், அத்தாடி நான் கேட்ட நீதான் தரலே, கல்லூர் பாடே உன்னாம தானே உன்னால நானே திண்டாடுறே, தோரேது நீரேது உன் ஞாபகம் ஆங்காது தூங்காது என் வாலிபம், பங்காள கடலே உன்னார விடலே அத்தாரின் மகளே. கையில் தட்டுது பாரோ, கச்சேரிக்கு இப்போ வந்தது நேரம், தக்காளிதா தங்க உடல் பப்பாளிதா, தங்க உடல் தக்காளிதா, ஒரு சந்தோஷத்துல அன்னக்கிளியே சொர்ணக்கிளியே சந்தேகம் உனக்கு ஏனம்மா, சின்ன குயிலே மன்னமயிலே என் தேகம் உனக்கு தானமா, என்னோடு பாடு முத்தாலம் போலே என்னோடு ஆடு மத்தாலம் போலே, கல்யாண சபைக்கான பிரசாதம் கௌரவ பிரசாதம் அதுவே எனக்கு போதும், மருதாணி அரைச்சேனே உனக்காக எதமா, மயிலே நீ இட வேணும் எனக்காக பதமா, நிறமாறும் விரல் பார்த்து அதை பார்த்து சொல்ல மாட்டு ஒரு நாள் அதனா தொடராமா, மருதாணி அரைச்சேனே உனக்காக என்னடா ஒரு அடியில் நானே இந்த பிள்ளை தான் பிக்கப் ஆகிருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதையும் எடுத்து விட்டாங்க. போ அத்தாச்சி அக்காவும் போச்சேன் அத்தாச்சியும் போச்சேன், இவன் வெறுத்து அக்கா தான் முடிஞ்சு, அக்கா போயிடுச்சு, டைவர்ஸ் ஆயிடுச்சு, வைத்தறிச்சா வெனுக்கலாம். ஏற்கனவே நான் காதலி நினச்சி ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன்டா. முன்னாள் காதலி தான், முன்னெல்லாம் ஃபோன் பண்ணேன்னு வச்சுக்க, போன வைடா புருஷான்னு தான் சொல்லுவா முன்னெல்லாம். இப்போ புருஷன் வந்துட்டாரு போன வைடாங்கிறா. ஆமாம், சரி விடு வேறு விடு. காதலில் சோகம் எப்பேற்பட்ட சோகம் தெரியுமா? அக்கா மக்கா மண்டக்கட்டு மகாராஜனுக்கு எரிஞ்சிருச்சு அங்கே. அவங்க வந்ததுலேருந்து அவங்க தான் ரிப்பீட் பாட்டு கொடுக்குறது. ஆமாம், சோகத்தை உள்ளே போய் பார்த்துக்கிறேன். சோகம் எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோர் இடம் வேண்டும், அங்கே எனக்கோர் இடம் வேண்டும், எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு
பறவை எனது